அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாம் நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தொடர்ந்து குர்ஆனுடைய விளக்கங்கள், அர்த்தங்கள், பொருள்கள், அதனுடைய வரலாறுகள் இப்படி தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. குர்ஆனை விளங்கி அதன் அர்த்தங்கள் தெரிந்து அமல் செய்ய வாக்கியத்தை தருவானாக. 10வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து தஃப்சீர்னா என்ன, அதற்கு பின்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதனுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள், பயன்கள் பார்த்தோம். அதற்கு பின்னால் பிஸ்மில்லாவுடைய சிறப்புகள், அதனுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள், பயன்கள் பார்த்தோம். தொடர்ந்து 2-3 வாரங்களாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அதனுடைய அர்த்தம், விளக்கம், சிறப்பு பார்த்தோம். சென்ற வாரம் பக்கரா சூராவினுடைய சிறப்புகளும், முந்தைய வாரம் பக்கரா சூராவுடைய சிறப்புகளும், சென்ற வாரம் முதல் 5 அத்தியாயங்களுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள் பார்த்தோம். தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃப். இது நாம் குர்ஆனை ஓதுவதால், அவருடைய அர்த்தங்கள், விளக்கங்கள் எல்லாம் புரிந்து அமல் செய்வதால் நாளைக்கு இந்த குர்ஆன் நமக்கு அல்லாஹ் எடுத்து சிபாரிசு செய்யும். சொர்க்கத்துக்கு அல்லாஹ் முன்னாடியே சிபாரிசு செஞ்சு நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டு போம் என்பதாக அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இல்லையா? குர்ஆனில் ஒரு எழுத்து நீங்கள் அலிஃப்னு நீங்கள் ஓதிங்கன்னா 10 நன்மை. அப்படி இருக்கும்போது அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 23 வருஷமாக இந்த குர்ஆன் இறங்குச்சு. லைலத்துல் கத்ரில் முழுமையாக அல்லாஹ் குர்ஆனை ஒப்படைச்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காமிச்சாங்க. அந்த குர்ஆன் நம்ம முதல்ல கற்றுக்கணும். நம்முடைய தாய்மொழியே அரபி. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருஷம் பேசின மொழி அரபி மொழி. நம்மளும் அரபி கற்றுக்கணும். இன்றைக்கி இங்கிலீஷை நம்ம கற்றுக்கிறோம், உருது கற்றுக்கிறோம், தமிழ் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழ் தாய்மொழி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய அசல் மொழியே அரபி தான். நாளைக்கு கபரில் நம்ம போய் அடக்கம் பண்ணாலும் அரபியில் தான் கேள்வி கேட்பாங்க. நாளைக்கு சொர்க்கத்தில் நம்ம பேசுகிறது அரபி மொழி, எல்லாமே அரபி, லுகத்துல் அரபியா. அந்த அரபியை முதல்ல நம்ம கற்றுக்கணும். குர்ஆனை கற்றுக்கணும். அதனுடைய உச்சரிப்புகள், இக்ரவுல் குர்ஆன அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பி லுஹூனில் அரபி, குர்ஆனை அரபு தொனியில் நீங்கள் ஓதுங்கள் என்பதாக இருக்கிறது. டிசம்பர் 18 ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 18 வேர்ல்டு அரபிக் டே கொண்டாடுறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த அரபி மொழி எதுக்கு வந்துச்சு? ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி அரபி மொழி, 7 மொழியில். அந்த மொழிக்கு சொந்தக்காரங்களே நம்ம தான். நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், அதை எப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் அந்த நசீபை தருவானாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சுன்னத்தை அரபி மொழி. அந்த அரபி மொழியை நம்மளும் கற்றுக்கணும். குர்ஆனை அதனுடைய தொனியில், அதனுடைய போங்கில், அதனுடைய ஒளியில் நம்ம ஓத கற்றுக்கணும் என்பதாக நல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முந்தைய வாரம் நம்ம 5 அத்தியாயங்கள் அலிஃப் லாம் மீம்ல இருந்து இந்த தாலிக்கல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி, இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, இது முதலில் முத்தகீன்களுக்கு இறையச்சமுடையவருக்கு நேர்வழி காட்டியாகும். அல்லும் சூறால பார்த்தோம், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே வந்தோம். இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. கோபப்படுத்துவர்களுடைய வழி அல்லாமல், வழிகட்டோருடைய வழி அல்லாமல் நபிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், நல்லோருடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக.
அவங்களுக்கு நீ அருள் புரிந்த மாதிரி எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு ஃபாத்தியா சூறால பார்த்தோம். முத்தகீன்கள்னா யாரு? இறையச்சமுடைய அல்லாஹ்வுக்கு பயந்தவங்கன்னா யாரு? அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க கரெக்டாக ஐவேளை தொழுவாங்க, தொழுகையில் பேணுதலாக இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ரிசுக்கை அளித்தவற்றிலிருந்து அவங்க தான தர்மம் செய்வாங்க, மறுமையை ஏற்றுக்கொள்வார்கள், நம்புவார்கள், இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட தௌராத்து இன்ஜீல் வேதத்தையும் நம்புவார்கள், குரான் அடிப்படையில் நம்பி செயல்படுவார்கள். அவங்க தான் யாரு? உலாயிக அலா உதம்மிர் ரப்பிஹிம், தங்கள் ரப்புடைய இடத்தில் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், உலாயிக்க அவர்கள்தான் உமுல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள் என்பதாக சென்ற வாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அல்லாஹ் முத்தகீன்களை குறித்து பேசுகிறான்னு சொன்னால் அடுத்து அதற்கு ஆப்போசிட்டாக குரானுடைய மரபே அப்படின்னா ஒரு நல்லவங்களை குறித்து சொல்லுச்சுன்னா அடுத்து கெட்டவங்க யாருன்னு காமிச்சு. அப்போது முதல் பக்கம் நிறைவு செய்த நாம் இரண்டாவது பக்கத்திலே அல்லாஹ் சொல்கிறான் காஃபிர்களை குறித்து பேசுகிறான். அதற்கடுத்து முனாஃபிகீன்கள், இரட்டை வேடம், இரட்டை முகம் கொண்ட நயவஞ்சகர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இன்னைக்கு 5 அத்தியாயங்கள், 5 ஆயத்துக்கள், வசனங்கள் நமக்கான செய்தி. முதல்ல நம்ம ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். இது முதல் அத்தியாயம், அதாவது 6வது அத்தியாயம். பக்ரா சூரால மட்டும் 286 அத்தியாயம் இருக்கு, வசனங்கள் இருக்கு. இப்போ அது 6வது அத்தியாயத்தினுடைய அர்த்தங்கள் நம்ம பார்க்குறோம். இன்னல்லதீன, நிச்சயமாக, கஃபரு, ரப்பை நிராகரித்தார்களே, கஃபரு நிராகரித்தவர்கள், காஃபீர்கள், அலைஹிம் அவர்கள் மீது, அஆதர்தஹும் அம்லம் துன்திர்ஹும் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் அல்லது எச்சரிக்கை செய்யாமல் இருந்தாலும் லா யுமினூன் அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். காஃபிர்கள் இருக்காங்களே, அவங்க அல்லாவை ஏற்றுக்கவே மாட்டாங்க, ரசூலை ஏற்றுக்கவே மாட்டாங்க, இந்த தீனை ஏற்றுக்கவே மாட்டாங்க, முரண்டு பிடிப்பாங்க என்பதாக இந்த ஆயத்தினுடைய அர்த்தம். இன்னல்லதீன கஃபரு, நிச்சயமாக காஃபீர்கள், முரண்டு பிடித்த காஃபீர்கள், சவாஉன் அவர்கள் சரிசமமே, அலைஹிம் அவர்கள் மீது அஆதர்தஹும் நபியே நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறீங்க, இதுதான் சொர்க்கம், இதுதான் தீன், இதுதான் ஈமான், இதுதான் இஸ்லாம், இதுதான் நரகம், நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு இதுதான் தண்டனை, அம்லம் துன்திர்ஹும் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யவில்லையானாலும் சரியே, லா யுமினூன் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். காஃபீர்கள் தான். அப்போது இந்த ஆயத்தினுடைய விளக்கங்கள் நம்ம எடுத்து பார்க்குற பொழுது தஃப்சீர் ஜலாலைன் என்கிற ஒரு கிதாபில் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அபூ ஜஹல் அபூ லஹப் அவனுக்கு தெரியும் இதுதான் இஸ்லாம், இதுதான் ஈமான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அவனுக்கு தெரியும். தெளிவாக தெரிஞ்சுமே முரண்டு பிடிப்பான், ஈமான் கொள்ள மாட்டான். அந்த மாதிரி தான் காஃபீர்கள் என்பதாக அவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி அவங்க ஈமானே கொள்ள மாட்டாங்க. எப்படிப்பட்டவங்களை போல? அபூ ஜஹலும் அபூ லஹப். அபூ லஹப் ஒரு சூறாவே இருக்கு தெரியுங்களா, தப்பத் யதா அபீ லஹப். அப்போது அவங்களுக்கு எல்லாமே ரசூலை பார்த்தாங்க, ரசூலுடைய சச்சாமார்கள் தான் அபூ ஜஹல் அபூ லஹப் தான். அப்போ கூட இருந்தாங்க, ஆனால் ஈமானுடைய நசீப் இல்லை. ஆனால் எல்லாமே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே அவங்க அது முரண்டு பிடிச்சி அதை மறுத்தாங்க, அல்லாஹ்வை மறுத்தாங்க. அப்போ அவங்களுடைய அடையாளம் குறித்து மறுபடியும் அல்லாஹ் குர்ஆனில் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் அவர்களுடைய உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், சீல்டு பண்ணிட்டான். ஏன்னா உள்ளம் ஃபுல்லாக பாவமாக இருக்குது, எது சொன்னாலும் ஏற்றுக்காத மனசு, அது முரண்டு பிடிக்கிற, பிடிவாதம் பிடிக்கிற ஒரு குணம் படைத்தவர்கள் தான் காஃபீர்கள். வஅலா சமஇஹிம் அவருடைய காதுகள், செவி புலன்கள் மீது முத்திரை, சீல்டு பண்ணிட்டான் அல்லாஹ். வஅலா அபுசாரிஹிம் கிஷாவத்துன் அவருடைய பார்வைகள் மீது ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டான். வலஹும் அவர்களுக்கு அதாபுன் அலீம் மகத்தான வேதனை உண்டு. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுமே அவன் முரண்டு பிடிச்சி நிராகரிச்சுக்கிட்டே வரானா, அது யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கல. ஆனால் எச்சரிக்கை செஞ்சாலும் அவன் அது முரண்டு பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான், இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டான், ஈமானை ஏற்றுக்க மாட்டான். அந்த என்னது செவனங்காலில் சங்குதுரன்னு சொல்கிறாங்க இல்லையா,
தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாமல் இருக்கிற மாதிரி. அதாவது காது கேட்கும் ஆனால் கேட்காத மாதிரி இருந்துப்பாங்க. எல்லா விஷயங்களும் கண்ணு முன்னாடி நடக்கும் ஆனால் நடக்காத மாதிரி, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துப்பாங்க. அல்லாஹ் அவங்களுடைய அடையாளத்தை சொல்கிறான். கண்ணும் தெரியும், காதும் கேட்கும், வாயிலையும் பேசுவாங்க, ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க தான் காஃபியர்கள் என்பதாக சொல்லப்படுது. இது முதல் செய்தி. அதாவது காஃபியர்கள் நேர்வழி படமாட்டாங்க என்பதாக முதல் செய்தி. ரெண்டாவது, ஒரு கூட்டத்தார்கள், அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வமினன் நாசி, மக்களில் சிலர் இருக்கிறார்கள், மை எக்கோலு, அந்த மக்கள் சொல்லுவார்கள், ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆஹிரி, நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டோம், நாங்கள் மறுமை நாளை ஏற்றுக்கிட்டோம், ஒமாஹும், அவர்கள் இல்லை, பி முஃமினீன், ஈமான் கொண்டவர்களாக இல்லை. எப்படி சொல்கிறாங்க? வமினன் நாசி, மக்களில் சிலர் இருக்கிறாங்க, மை எக்கோலோ ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆஹிரி, அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், மறுமை நாளை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், வமா பி முஃமினீன, அவங்க உண்மையாக ஏற்றுக்கலை, அவங்க ஈமான் கொண்டவராக ஆகலை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்னென்னா, அல்லாஹ்னா யாருன்னு தெரியும், ரசூல்னா யாருன்னு தெரியும், மார்கனா என்னன்னு தெரியும், வாய் அளவில் சொல்லுவாங்க, ஆனால் மனசில் அது இருக்காது, தீன் இருக்காது, மார்க்கம் இருக்காது. அப்படி சில மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்க எப்பேற்பட்டவனா, யுகாதி ஊனல்லாக, அல்லாஹுவை ஏமாற்றுவார்கள், வல்லதீனமாகோ, அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்றுவார்கள், ஒமா எஹ்தவோன, அவர்கள் ஏமாற்றவில்லை, இல்லா அன்புசவும், தங்களை தாங்களே அவங்க ஏமாற்றவில்லை. அல்லாஹு அவன் உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன், அவர்களோடு ஈமான் கொண்ட நபிமார்கள் இருக்காங்க, சஹாபாக்கள் இருக்காங்க, நம்மெல்லாம் இருக்கோம், எல்லாரும் ஈமான் கொள்கிறோம். ஆனால் அவங்களெல்லாம் ஈமான் கொன்ற மாதிரி இவங்க என்னது ஒரு பாவனை காண்பிப்பாங்க, ஏமாற்றுவாங்க. ஆனால் அவங்க தங்களை தான் ஏமாற்றிக்கிறாங்க. அதை வமா யஷ்வருன், அவர்கள் உணர மாட்டார்கள் என்பதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அடுத்து பாருங்கள், முனாஃபிகீன்கள், அவங்க யார் நம்ம தஃசீரில் எடுத்து பார்த்தோன்னா, நயவஞ்சகம் செய்யக்கூடியவர், இரட்டை வேடம், இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி நடக்கிறது. அவங்க பாருங்கள், அவங்க எப்பேற்பட்ட குர்ஆனில் முனாஃபிக்குன்னு ஒரு சூறாவை எல்லாம் இறக்கியிருக்கிறோம். நயவஞ்சகர்கள், அவங்க பேசினா பொய் தான் பேசுவாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு நம்பிக்கையை, ஏதாவது வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிறைவேற்ற மாட்டாங்க. ஏதாவது நம்பிக்கையாக ஒரு பொருளை கொடுத்து, இந்த பொருள் நீ வச்சுக்கப்பா, அடுத்த வாரம் கரெக்டாக இந்த டேட்டில் எனக்கு கொடுத்துருன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நயவஞ்சகர்களுடைய அடையாளம் குறித்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எப்பேற்பட்டவங்கன்னா, ஃபீ குலூபிஹிம் மரலுன், அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒரு நோயை ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த நோயினா அது இப்னு அப்பாஸ் அவங்க இப்னு கசீர் தஃசீரில் விளக்கம் சொல்கிறாங்க, ஷக்குன், சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நயவஞ்சகர்கள் முனாஃபிகீன்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸாதஹுமுல்லா மரலா, அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு அதிகப்படுத்தி விட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய கொடுமையான வேதனை இருக்கிறது. பிமா கானு யக்திபூன், அவர்கள் பொய்ப்படுத்தி கொண்டே இருந்த காரணத்தினால். இது 5 வசனங்களுடைய பொருள் அர்த்தம். முனாஃபிகீன்களை குறித்து பொதுவாக மக்காலேருந்து இத்ரஸ் செஞ்சு வந்தவங்க மக்கத்து முஹாஜிரீன்கள், அங்கேருந்து யாருமே முனாஃபிகீன் ஒருத்தம் கூட இல்லை. மக்காலிருந்து நாடு திறந்து வீடு திறந்து அல்லாஹ் ரசூலுக்காக அங்கே தொழுக முடியல, குர்ஆன் ஓத முடியலன்னு சொல்லி மதீனாவுக்கு இதில் செஞ்சு வந்தாங்க. மக்கால யாரும் எந்த முனாஃபிகீன்களும் இல்லை. மதீனாவுக்கு வந்த பின்னாடி அந்த பன் சமூகம் இருக்கக்கூடிய ஊர் தான் மதீனா. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதில் செஞ்சு வரும்போது அங்கே மதீனாவில் முனாஃபிகீன்களும் இருக்கிறாங்க, யூத நசாராக்களும் கிறிஸ்துவரும் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போது அவங்கள குறித்து தான் அல்லாஹ் இங்கே பேசுகிறான். அவங்களுடைய அந்த முனாஃபிக்குடைய தனம் எப்படி இருக்குன்னு சொன்னால், நயவஞ்சகம், இங்கே ஒரு மாதிரி பேசுகிறது, அங்கே ஒரு மாதிரி பேசுகிறது. எப்படின்னா, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்காக இந்த மார்க்கத்துக்காக வராங்க. மதீனாவுக்கு வந்த பின்னாடி அந்த மதீனாவில் ஒரு 2 கோத்திரம், அவுஸு கஸ்ரஜ், 2 பிரிவினர் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க 3 பேர் இருக்காங்க. நல்லா விளங்கணும். அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்தாருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பனு கீனுகா அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர். அவுஸ் கோத்திரத்தாருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பனு நுலைர்,
பனு குரைலா, இந்த 2 கோத்திரத்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து யூதர்கள், அசல்லே யூதர்களாக இருந்தவங்க மதீனால. இப்போ இந்த ஹஸ்ரத் கோத்திரத்தாருக்கு சப்போர்ட் பண்ணுற பனு கீனுக்காவுடைய கூட்டத்திலேருந்து வந்தவன் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். முனாஃபிக்கின்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபர். அவரை வந்து என்னது, அவரை தலைமை பண்பில் உட்கார வைக்கலாம், அவருக்கு எல்லாம் கட்டுப்படலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவாகிட்டு இருக்கும் பொழுது தான் அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சு சஹாபாக்களோட எல்லாரும் இந்த மதீனாவுக்கு வராங்க. மதீனா அவங்க இருக்கிற பொழுதே என்னது, முனாஃபிக்கின் அந்த யூதர்கள்லாம் இருக்கிற பொழுதே நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனால் அவரை தலைவராக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பேச்சு நடந்துகிட்டு இருக்கிற பொழுது தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு பண்ணி இங்கே அனுப்பிச்சான். அப்போ அனுப்பினோடனே அதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணநலன்களை பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவன் நினச்சான், மக்கால ஒரு கலகத்தை மூட்டி விட்டுறலாம். மக்கால அங்கே தான் காஃபிர்கள் கடுமையாக இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டுறலாம். ஏன்னா இவனுக்கு அந்த போஸ்டிங் வேணும், தலைமை வேணும் என்பதற்காக அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதே போல் இவன் சொன்னால், நானும் உங்களை ஏற்றுக்கிறேன் யார் ரசூலல்லாஹ். அதாவது பேச்சளவில் சொல்லிக்கிறது, மனசில் ஈமானோ இஸ்லாமோ தீனோ எதுவுமே கிடையாது. நானும் உங்களை ஏற்றுக்கிறேன் என்பதாக பேச்சளவில் சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. நிறைய அவங்க கூட்டத்தாரே வந்து இஸ்லாத்துக்கு வர மாதிரி வந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, முனாஃபிகீன்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, அதே மாதிரி அந்த இடத்துல மாற்றமாக நடப்பாங்க. அந்த மாதிரி இவங்க நடந்ததால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபீ குலூபிஹிம், அவருடைய உள்ளத்திலே ஒரு நோய் இருக்கிறது. நோயின்னு சொன்னால் இந்த இடத்துல ஷக்கு, சந்தேகம். முனாஃபிக் தனங்களில் அந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலையே. முனாஃபிகீன்கள் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பாங்க என்பதாக குர்ஆனில் வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸாதஹுமுல்லா மரலா, அந்த முனாஃபிகீன்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது, அதிலே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்புறது, அல்லது ஏதாவது தூண்டி விடுறது, அல்லது சண்டையை மூட்டி விடுறது. ஆனால் இங்கே நல்ல பிள்ளை மாதிரி மதீனாவில் இருந்துப்பாங்க, ஆனால் வேறு இடத்துல பிரச்சனை நடக்கும். அந்த மாதிரி வலஹும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனையை அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். பிமா கானு யக்திபூன், அவங்க பொய்ப்படுத்தி கொண்ட காரணத்தினால். பொய்யே பேசிக்கிட்டு இருப்பாங்க. முனாஃபிக்கினாலே அவன் பொய் பேசுகிறவன் தான். அவங்களுக்கு வந்து ஃபஜ்ர் தொழுகை இஷா தொழுகை கடமையாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நான் மறுமையை நான் நம்பியிருக்கிறேன், அல்லாஹ் ரசூலை நம்பியிருக்கிறேன், உங்களோட ஈமான் கொண்டிருக்கிறேன், உங்களோட தானே இருக்கிறேன் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் ஒரு முனாஃபிக், அவங்கள்ட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலஹும் அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய, பெயின்ஃபுல், நோவினை தரக்கூடிய வேதனை அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். பிமா கானு யக்திபூன், அவர்கள் பொய்ப்படுத்தியதின் காரணமாக. இப்போ ஷார்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, காஃபிர்கள் நேர்வழி பெற மாட்டாங்க, முனாஃபிகீன்கள் நேர்வழி பெற மாட்டாங்க. அவங்க பேசுனா பொய் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இதிலேருந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சு கொள்ளலாம். காஃபிர்கள் கண்டும் கண்டு கொள்ளாத மாதிரி இருந்துப்பாங்க. அல்லாஹ் இயற்கையிலே படைக்கும் போது எப்படி படைச்சிட்டானா, உலகத்தில் இவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வருவாங்க, இவங்கெல்லாம் ஈமான் கொள்வாங்க. அதனால் பெருமாள் ஹதீஸில் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் எவ்வளவு அவனுக்கு தாவா கொடுத்தாலும், அழைப்பு பணி செய்தாலும் அவன் என்ன பண்ணுவான், பார்க்குற மாதிரி பார்ப்பான், கேட்குற மாதிரி கேட்பான், பேசுகிற மாதிரி பேசுவான். ஆனால் அவன் காஃபீர் தான் சொல்லி முரண்டு பிடிப்பான் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய விஷயங்களை நம்ம அல்லாஹ் இன்னைக்கு பேச வச்சான், கேட்க வச்சான். அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை, இவருடைய அர்த்தங்கள்லாம் விளங்கணும். ஹதமல்லாஹு, அல்லாஹ் முத்திரை இட்டான், அலா குலூபீம், அவருடைய உள்ளத்தின் மீது, வாலா சமீம், அவருடைய செவி புலன்கள் மீது, வாலா அபுசாரிம், அவருடைய பார்வைகள் மீது, கிஷாவத்து ஒரு திரை, ஒரு ஸ்க்ரீனை போட்டான். வலவும் அதாபுன் அலீம், அவனுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது. வமினன் நாசி, மக்களில் சிலர், மையக்கூல், அவர்கள் சொல்வார்கள், ஆமன்னா பில்லாஹி, எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கிட்டோம், அல்லாவை ஈமான் கொண்டோம். வபில் யௌமில் ஆஃபிரி, மறுமையை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம். வமாஹும் பிமுக்மீன், ஆனால் உண்மையாக அவங்க ஏற்றுக்கலை, ஈமான் கொள்ளலை. யுகாரி ஊனல்லாஹ வல்லதீன ஆமனோ, அவர்கள் அல்லாவை ஏமாற்றுகிறார்கள், அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களையும். வமா யஹ்தஊன, அல்லாவை ஏமாற்ற முடியுமா, அவன் தானே படைச்சான் ரப்பு. மக்களும் தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த காஃபிர்கள், முனாஃபிகீன்கள் தங்களை தான் அவங்க ஏமாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதனுடைய அர்த்தங்கள். அதை அவங்க உணர மாட்டாங்க. அவங்க இயல்பாகவே அப்படி படைக்கப்பட்டான்.
அவன் தன்னை தான் ஏமாத்திக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது, அதை உணரவும் மாட்டான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஃபீ குலூபிஹிம், அவன் உள்ளத்திலே ஒரு நோய் இருக்கிறது. நோய்னா சந்தேகம், முனாஃபிக்தனம். ஃபஸாதஹுமுல்லா மரல்லா, எவ்வளோ சொன்னாலும் அல்லாஹ் கேட்க மாட்டான். எனவே நீ படுன்றான் அல்லாஹ். வலவும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு. பிமா கான யக்திபூன், அவர்கள் பொய்ப்படுத்தி கொண்ட காரணத்தினால். எனவே எதையெல்லாம் கேட்டோமோ செவிமடுத்தமோ அதை வருநாட்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. குர்ஆனை புரிந்து விளங்கி தஜ்வீதோடு ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வாஹி.